வணக்கம் மக்களே, இன்னைக்கு என் குடும்பத்தோட வேளாங்கண்ணிக்கு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க, இது யாரு? ஒரு வழியா வேளாங்கண்ணிக்கு வந்து சேர்ந்தாச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா உலகப்போல் பிரசித்தி பெற்ற திருத்தலயம் ஆலயமான அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் தான் இருக்கோம். மிகப்பெரிய ஒரு பேராலயம் இது. நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இந்த பேராலயம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. வேற எங்கேயுமே இந்த மாதிரி பேராலயம் வந்து பார்க்க முடியாது. நீங்க உலகப்போல் பிரசித்தி பெற்றது. இது வந்து புது வேளாங்கண்ணி. பெரிய வேளாங்கண்ணில இருந்து சின்ன வேளாங்கண்ணி வரைக்கும் இப்படி எல்லாருமே வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் காண்டி முட்டி போட்டு நடப்பாங்க. இது என்ன ஸ்பெஷல்னா, இந்த ஆரோக்கிய மாதா கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம புதிய வேளாங்கண்ணில இருந்து அந்த பழைய வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்துட்டு முட்டி போட்டு நடந்து போனோம்னா சீக்கிரமே வந்து அவங்க வேண்டிக்கிட்டது வந்து நிறைவேறும். அதுக்காண்டிதான் இத்தனை மக்களுமே, கோடிக்கணக்கான மக்கள் வந்து இப்ப நடந்து போயிட்டு இருக்காங்க, முட்டி போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பழைய வேளாங்கண்ணி வந்து அங்க இருக்கு. பழைய வேளாங்கண்ணி இது புதிய வேளாங்கண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா மச்சான்? 2 கிலோமீட்டர் வரைக்கும் முட்டி போட்டு தான் நடப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து பழைய வேளாங்கண்ணியில இருக்கோம். இது பால்கார சிறுவனுக்கு வந்து காட்சி கொடுத்த இடம், ஆரோக்கிய மாதா வந்து காட்சி கொடுத்த இடம் தான் இந்த பழைய வேளாங்கண்ணி. அந்த பழைய வேளாங்கண்ணியில தான் தீர்த்தம் எல்லாம் கிடைக்கும். இது முக்கியமான ஒரு ஸ்தலம் இது, இந்த பழைய வேளாங்கண்ணி. எங்க சொந்த பந்தத்தோட நாங்க பீச்சுக்கு போக ரெடி ஆயிட்டோம் கிளம்பி. இப்ப பீச் ரோடு வந்துட்டோம். கடல் நோக்கி எங்க டீமோட நாங்க பயணிச்சிட்டு இருக்கோம். ஆரோக்கிய மாதா கிட்ட வேண்டிட்டா உடனே நடக்கும். அதுக்காக இந்த பல கோடி மக்களுமே காணிக்கை பொருள் வந்து செலுத்துவாங்க மாதாக்கு. தென்னம்பிள்ளை சத்துவாங்க, பிள்ளை பாக்க வேண்டி தொட்டி கட்டிக்கிடுவாங்க. அப்புறம் கை காலில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு காணிக்கை பொருள் செலுத்துவாங்க. அருங்காட்சியகத்துல கூட எல்லாத்தையும் நீங்க அந்த இதை பார்க்கலாம். ஆரோக்கிய மாதாக காணிக்கை செலுத்தின எல்லாமே அங்க பார்க்கலாம். தங்கத்துல கூட இந்த காணிக்கை செலுத்தியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் இது. ஒரு வழியா நாங்க கடலுக்கு வந்துட்டோம். இப்ப வேளாங்கண்ணில எப்போதுமே அலை வந்து அதிகமா அடிக்கும். இன்னைக்கு திருவிழானால அலைகள் அதிகமா அடைக்கிறதுனால கடல்ல யாருமே குளிக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. யாருமே எந்த பீப்புளுமே கடல்ல இறங்க முடியாது. அது இல்லாம கடல்ல இறங்காம பாக்குறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது.
அது இல்லாமல் டிசாஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபோர்ஸ் தமிழ்நாடு அவங்களும் பாதுகாப்பு ஃபோர்ஸ்ல இருக்காங்க. யாருமே அங்கே போய் இறங்கி குளிக்க முடியாது. லைட்டா காலை மட்டும் தண்ணியில் நினைச்சிட்டு அப்படியே நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். வரும்போது தான் ஒட்டகத்தை பார்த்தோம். ஒட்டகம் வந்து அதிகமாக பாலைவனத்தில் தான் இருக்கு. இங்கே வேளாங்கண்ணியில் இப்போ வந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு பேரோட வந்தாங்க. அதை அப்படியே வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே எங்க ஃபேமிலியோட நாங்க மீன் மார்க்கெட் வந்துட்டோம். பக்கத்துல ஃப்ரெஷ்ஷா மீன்லாம் இருந்துச்சு. அதை வாங்கலாம்னு மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். ஹலோ திருவிழாத்துல எப்பவுமே வேளாங்கண்ணியில மீன் அதிகமா சேல்ஸ் ஆகும். ஏன்னா 15 நாளைக்கு மேல இந்த மாலை போட்டு வர அந்த பக்தர்கள் வந்து கவிச்சி வந்து அன்னைக்கு தான் சாப்பிடுவோம். எப்போதுமே திருவிழாத்துல மாலையை கழட்டிட்டு மீன் வாங்கி சமைக்கிறது எங்களுடைய வழக்கம். இப்போ நாங்களுமே மீன் வாங்க தான் மார்க்கெட் வந்திருக்கோம். வேளாங்கண்ணியை சுத்தியுமே கோயில்கள் தான் அதிகமா இருக்கு. இங்க 4 திசையிலுமே கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்கள் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லாங்குவேஜுக்கு மேல இங்க வந்து திருப்பலி நடத்துவாங்க. மாசம் நடக்கும் எப்போதுமே. அது இல்லாம பல்வேறு நாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பக்தர்கள் இந்த திருநடத்துல வருவாங்க. போர்ச்சுகல் நாடு, பிரான்ஸ் நாடு, அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, அது மாதிரி பெரிய பெரிய நாடுகள்ல இருந்து இங்க வருவாங்க அந்த திருநடத்துல. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்தில இருந்துமே இங்க வந்து அந்த ஃபெஸ்டிவல் டேத்துக்கு வருவாங்க. அது தமிழகத்திலேயே கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் வந்து இங்க திருநடத்துல வந்து சாமி கும்பிட வருவாங்க. ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் அந்த ஆரோக்கிய மத ஆலயம். இதுல மார்னிங் ஸ்டார் அந்த விண்மீன் ஆலயம் இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் யாருமே எந்த சர்ச்சிலுமே இந்த மாதிரி இருக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு பேராலயம். இப்பொழுதும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா.
மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வசந்த். டாக்டர் அருள் வசந்த் டிவி விளாக் சேனல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.